வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் ரஹ்மான். ரோமன் ரெயின்ஸ் எதுக்காக ஸ்மாக்டவுனுக்கு வரல மற்றும் கோடி ரோட்ஸ், ஜாக்கா ஃபாட்டு, இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகள் இருக்குது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோ சிகாவை பற்றி தான். ஆக்சுவலி சோலோ சிகாவோட பிளான்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பக்காவாக போயிட்டுருக்குது. சோலோ சிகாவுக்கு இப்போ கோடி ரோட்ஸ் கூட இருக்கிற கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் அவர் கூட இருக்கக்கூடாது, அவங்க பிரியணும். அப்போ தான் கோடி ரோட்ஸுக்கு பார்த்திங்கன்னா தனிமரமாக இருப்பார். அவர்கிட்ட இருக்கிற டைட்டிலையும் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு பார்த்திங்கன்னா வரும். இப்போது ஜாக்கஃபா டூ அவங்கெல்லாம் விட்டுதலுங்க, ஸ்டில் கோடி ரோட்ஸ் கூட ஃபியூடில் இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாரு சோலோ சிகாவா. அண்ட் ரோமன் ரெயின்ஸும் இருக்கிறாரு. இப்போது ராண்டி ஆர்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸுக்கு இருக்கிற கடுப்பு என்னதுன்னா, இப்போ ராண்டி ஆர்டனை பல நாட்கள் பார்த்திங்கன்னா இன்ஜுரியில் ஆளாக்குனது ரோமன் ரெயின்ஸு. கெவின் ஓவன்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸை சுத்தமாக பிடிக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ ரோமனுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா கோடி ரோடு இருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் செம கடுப்பு. ராண்டி ஆர்டன் ஒன்று சொல்லிட்டாரு, என் வழியில் குறுக்க வராமல் இருந்தீங்கன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு. பட் ஆனால் கோடி அவருடைய வழியில் பார்த்திங்கன்னா குறுக்கால வந்துட்டார். ஸோ அதுக்கு சோலோ சிகாவை பார்த்திங்கன்னா தீனியும் போட்டுட்டார். கெவின் ஓவன்ஸுக்கு சும்மாவே பார்த்திங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸை கண்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ரோமன் கூட ஒரு டாக் டீமாக இருக்காருன்னா டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா ராண்டி கூடயோ கெவின் கூடயோ பண்ணவே இல்லை. டேரெக்டாக போயிட்டு பார்த்திங்கன்னா நான் ரோமன் கூட பார்ட்னர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய பிஸ்னஸாக பார்த்துக்கிட்டாரு. அதனால தான் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கோடி ரோட்ஸ் கேட்கும்போது கெவின் ஓவன்ஸ் நச்சுன்னு ஒரு பதில் அடிச்சிருப்பார். ஐயா, நீ ரோமன் கூட தானப்பா டாக் டீமாக இருந்த, எங்கள் ஸ்டோரிக்கு நீ எதுக்குப்பா வர, ரோமன் கிட்ட போயிட்டு நீ அழு, இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுலேயே ஒரு டிசப்பாயின்மெண்ட். இதில் ராண்டி ஆர்டன் எதுவுமே கேட்கல. பிகாஸ் ராண்டி ஆர்டனும் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல ஒரு ஹீல்டாக மாறிட்டு இருக்காரு, கெவின் ஓவன்ஸும் ஹீலாக மாறிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு தரமான நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் ஆக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹிண்டிங்கும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோடைய டைட்டிலுக்கு இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா பிளட் லைனில் இருக்கிற ஜாக்கஃபா டூ மட்டும் இல்லை, ரோமன் ரெயின்ஸும் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஹிட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்கிறது அன்டிஸ்பியூட்டட் டைட்டில், ராண்டி அந்த டைட்டிலுக்காக மோதுவார், கெவின் ஓவன்ஸ் மோதுவார், ரோமன் ரெயின்ஸ் மோதுவார், அண்ட் வழக்கம் போல் சோலோ சிகாவை மோதுவார். இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே டைட்டில் பக்கம் போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான ஸ்டோரி கொஞ்சம் ரொம்ப டல்லாக போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பழையபடி பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, மெயின் ஈவெண்ட்டில் சோலோ சிகாவோட பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட கோடி ரோட்ஸும் கெவின் ஓவன்ஸும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சில் குறுக்கால வந்ததுனால தான் இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸ் தோற்று போனார். அது எல்லாருக்குமே தெரியும். நீ ஏன்டா குறுக்கால வந்தேன்னு சொல்லிட்டு சங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்களேன், அந்த பார்வையை பாருங்களேன், கருட பார்வை. சொல்ல முடியாது, கெவின் ஓவன்ஸும் சரி ராண்டி ஆர்டனும் சரி கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக மாறும் போது நம்ம சோலோ சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க டீமில் ஜாயின் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சோலோ சிகாவுடைய பிளான் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல இப்போ நிறைவேறிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸை தம்சம் பண்ண போகிறாரு. WWE பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறதுன்னா கோடி ரோட்ஸை கெவின் ஓவன்ஸ் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுவாருன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸை முதல்ல அட்டாக் பண்ண போகிறது ராண்டி ஆர்டன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாம்பு சைலண்ட்டாக எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது, திடீர்னு பார்த்திங்கன்னா தான் வச்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கக்கிரும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மறுபடியும் நடக்குதுன்னு வைங்களேன், கெவின் ஓவன்ஸும் கோடி ரோட்ஸும் சண்டை போட்டிருக்காருன்னா கெவின் ஓவன்ஸையோ அல்லது கோடி ரோட்ஸையோ கூட பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி திடீர்னு ஆர்கேஓ போடலாம். அப்படிப்பட்ட தருணத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாபி லாஸ்லியுடைய கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூவில் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஹேட் பிஸ்னஸில் இருக்கிற MVP இப்போ ஏடபிள்யூக்கு போயிட்டார். மற்றும் ஷெல்டன் பெண்டமில் கான்ட்ராக்ட் போட்டாங்க, பாபி லாஸ்லியும் கான்ட்ராக்ட் போட்டார் அப்படிங்கிற செய்தி தான் இருக்குது. பட் ஆனால் இவங்க டெபியூட்டை எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான் தெரில. இப்போதைக்கு பாபி லாஸ்லியை விட்டு தெலுங்க MVP என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடபிள்யூக்கு சுவிட்சர்லாண்டை ஏன் டீமில் ஜாயின் பண்ண வச்சுக்கோங்க, நான் அவருக்கு மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஏடபிள்யூவில் அவர் சொல்லியிருப்பார். எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, அந்த பாபி லாஸ்லி, ஷெல்டன் பென்ஜமின், MVP, ஸோ ஏடபிள்யூக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் சேர்த்து நியூ ஹேட் பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ஏடபிள்யூ ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருக்கு ஏகுவான பிளாக் ரெஸ்லர்ஸ், இப்போ MVP ஒரு
டீமை ஃபுல்லப் பண்ணுறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக் ரெஸ்லர்ஸ் தேவை. அந்த பிளாக் ரெஸ்லர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூவில் கொட்டி கிடக்குறாங்க. அதுவும் பாபி லாஸ்லியுடைய டீமுக்கு ஏதுவான நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மேபி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு போஸ்டர் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டீமை பார்த்தீங்கன்னா MVP வந்து ஏடபிள்யூ உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது WWEக்கு சொந்தமான ஒரு வார்த்தை. ஸோ அதனால் அந்த பேரை வந்து யூஸ் பண்ண முடியாது. மேபி த ஹேட் அப்படிங்கிற நேமையோ அல்லது ஹேட் சர்டிக்கல் ஹேடு எனது மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸோடு அந்த பேரை வைக்க வாய்ப்பு இருக்குது. டேனியல் பிரைன் டேனியல்சன் அப்படின்னு பேரை மாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸில் வைக்க வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவை WWE வந்து டாமினேட்டாக தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து குறுக்கால வரும்போது ஒத்த ஆளாக பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். அவர் வந்து சோலோ சிக்காவுக்கு கூட ஸ்பீடு போனாலும் சரி ஓகேன்னு சொல்லலாம். பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அடி கூட வாங்காமல் முழுக்க டாமினேட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட்டு தான். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஜாக் ஆஃப் ஆர்ட்டு இது வரைக்கும் WWEக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாண்டதே இல்லை. பட் ஆனால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட ஒரு ரெஸ்லருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பு கிடச்சிருக்குன்னா அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இப்போது WWEல ஒரு ரெஸ்லர் வந்து சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறா அவருக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்கும். சிங்கிள்ஸ் மேட்சே விளையாடாத ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இவரெல்லாம் சிங்கிள்ஸ் மேட்ச் ஆடுனா எப்படி இருக்கும்னு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ ஜாக் ஆஃப் ஆர்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் சண்டை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாகவும் இன்றைக்கி பிளட் லைன் வந்து வின் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லா விதமான மெயின் இம்ப்ரெஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஜாக் ஆஃப் ஆர்ட்டு இருக்கிறது WWEடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. மேபி ஃபியூச்சர் ஆஃப் த ரோமனா ஜாக் ஆஃப் ஆர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சோலோ சிக்காவை ஃபியூச்சர் ஆஃப் த ரோமனா காட்டலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. பட் ஆனால் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுவை பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு அந்த எண்ணம் இருக்குது, மேபி காட்டலாம். இந்த ரே ஃபினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் வந்து இப்போ ஏடிபியில் வசமாக மாட்டிக்கிட்டாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா இவரும் பென்டகனும் இப்போ WWEல கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, WWEக்கு வர போகிறாங்க. பட் ஆனால் ரே ஃபினிக்ஸை AEW ரிலீஸ் பண்ணும்போது AEW ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் இன்ஜுரினால் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் இருந்திருக்காரு. AEWல சேலரி வாங்கிட்டே சண்டை போட்டிருக்காரு. ஸோ AEW சேலரி கொடுக்குறாங்க, நல்ல சாம்பியன்ஷிப்லாம் எடுத்தாங்க. இவர் ஒரு டாக் டீம் ரெஸ்லர். பட் ஆனால் AEWடைய இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் பொசிஷன்லாம் AEW கொடுத்துருக்காங்க. ஆனால் AEWல கடைசியில் உங்களுக்கு கான்ட்ராக்ட் தரோம், இல்லை சேலரி தரோம், சிங்கிள் புஷ் கூட தரோம், டாக் டீம் சாம்பியன்ஷிப் தரோம், எது சொல்லியும் இவருக்கு கேட்காம இப்போ WWEக்கு வந்துட்டாங்க. இதனால் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு டோனிக்கானு. ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் AEWல கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் டோட்டலி பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணால் நீங்கள் சண்டை போடாமையே சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க. 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வாங்கின சம்பளத்தை திருப்பி தரணும், இல்லாட்டா AEWல அதை கழிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு போகணும். இப்போ 6 மந்த்தில் எத்தனை சண்டை போடுறீங்களோ அத்தனை மேட்சஸ் விளையாடிட்டு போகணும், இல்லாட்டா அதுக்கான காசை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டிருக்காரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு ரே ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWEக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா WWE தான் எப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்களே. ரே ஃபினிக்ஸ் பென்டகன் 2 பேருமே WWEல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணதுட்டாங்க. பென்டகனுக்கு எந்த விதமான ஆப்பும் இல்லை. பட் ஆனால் ரே ஃபினிக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா AEW போட்டு விட்ருக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் ரே ஃபினிக்ஸ் பண்ணது தப்பு தான்ப்பா. நல்லா தானே வச்சுருந்தாங்க, வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நல்லா தராங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாருன்னா நியாயமா? அதான் வச்சாரு பாருங்க ஆப்பு. அடுத்தது நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ இந்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வராதுன்னு சொன்னியே ப்ரோ, வரலையே ப்ரோ அப்படின்னு கேவலமாக என் கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்க. ஒருத்தர் டீசெண்டாக கேட்டிருந்தாரு, என்ன ப்ரோ பிபிபி வருவார் பிபிபிபி, அதாவது கெட்ட வார்த்தை, என்னத்தை சொல்ல. ஆக்சுவலி நீங்கள் நான் சொன்னதை ஒழுங்காக கேட்கல. இந்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் வரலாம் அப்படின்னு தான் சொன்னேன்ப்பா. ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்த டேட் சொன்னோம்ல, அது வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து டேட்டை தான் நான் சொன்னேன். நான் இன்னொருக்கும் அதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அதில் அக்டோபர் 11, அக்டோபர் 14, அக்டோபர் 25, அக்டோபர் அடுத்த மாதம் 10வது மாதம், அடுத்து நவம்பர் 8, நவம்பர் 15, நவம்பர் 22, இது 11வது மாதம். இப்போ நடக்குது 9வது மாதம். இப்போ ரோமன் ரெயின்ஸை கேட்டிங்கன்னா நான் எங்கே போவேன்? ரோமன் ரெயின்ஸ் மேபி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அஃபிஷியலாக வரணுன்னா இப்போ நான் சொன்னோம்ல அந்த டேட்டில் வராட்டா என்ன கேளுங்க ஏன் வரல அப்படின்னு, சரிங்களா? நிறைய பேர் கேட்டிங்க, அதான் நான் என்ன ப்ரோ வருவாருன்னு சொல்லிட்டு வரலையே அப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அட்வர்டைஸ் பண்ணல. பட் ஆனால் எதிர்பாருங்க, அட்வர்டைஸ் செய்ய பார்த்தாத ஒரு ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வரலாம். பட் ஆனால் அட்வர்டைஸ் செஞ்சால் 100% வருவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் செய்யப்பட்ட ஸ்மாக்டவுனில் என்னைக்கெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு நல்லதோ ரெஸ்லிங் செய்யலை நான் உங்களை சந்திக்கிறேன்.